அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர். இதுக்கு நான் 3 வரமிளகா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்து அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அதையும் நீங்கள் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து நல்லா வறுத்து அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கணும். கருகி இருக்கக்கூடாது, அதே சமயம் ஸ்மெல்லும் நம்மளுக்கு நல்லா வரணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். இதுதான் நம்மளுக்கு கடாய் மசாலா. கோர்ஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் 1-2 நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இது கூட வெங்காயம் லைட்டாக வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய தக்காளி. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது கூட 5-6 பல் பூண்டு மட்டும், இஞ்சி நான் ஆட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். முந்திரிலாம் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். அரைஞ்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்தி இந்த மாதிரி க்யூபாக நம்ம ஸ்கொயராக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்கொயராக கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கரெக்டாக பார்த்து சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதுலேயே கொஞ்சம் வேகணும். அப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, அந்த கேப்சிகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், முந்திரி, பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது. ஸோ இது நல்லா கொதி வரணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒட்டிட்டு வரணும். எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் கடாய் மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து வதக்கிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பன்னீர் போடுற அளவுக்கு, வேகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இது நல்லா கொதி வரும்போது நம்ம க்யூபாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் வேகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா பன்னீர்லாம் உடஞ்சிரும். ஸோ வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சாஃப்ட் ஆகணும் பன்னீர். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட் வர்றதுக்காக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கையில் கசக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.